சும்மா ஒரு சேனல் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சொல்ல வந்த தலைப்பு, திருந்து இல்லை என்றால் உன்னை நீ திருத்திக்கொள். தோல்வி என்பது வாழ்க்கை நமக்கு கற்றுத்தரும் பாடமே தவிர தண்டனை அல்ல. எதை செய்யலாம் செய்யக்கூடாது என நாம் எடுக்கும் முடிவுகளின் அனுபவம்தான் வெற்றி தோல்விகள். சரி, எல்லாருக்குமே வெற்றிகள் கிடைத்துவிடாது. அதே மாதிரி தொடர் தோல்விகளும் தொடராது. காலம் உன்னை திருத்திக் கொள்வதற்குத்தான் நிறைய சந்தர்ப்பங்களை நமக்கு தருகின்றது. அதை நாம் தண்டனையாக மனதில் பதிய வைக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த எண்ணம் நமக்கு உழைக்கும் உற்சாகத்தை தராது. போராடி ஜெயிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தை சுத்தமாக தரவே தராது. மாறாக எடுத்த அத்தனை முடிவுகளின் செயல்பாடுகளும் நம்மால் தான் நடந்தது, என்னால் தான் உருவானது, அடுத்தவர்கள் காரணமில்லை என்ற உணர்வோடு உணர்ந்து கொண்டு மற்றவர்களின் மீது பழி போடும் வழக்கத்தை அறவே விட்டுவிட்டு என்னுடைய வாழ்க்கை சொர்க்கமாக நரகமாக இருப்பதற்கும் மாறுவதற்கும் என் வாழ்க்கை முறையின் கட்டமைப்பு தான் காரணம் என தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் திருத்திக் கொள்ள வேண்டும். நீ செய்த தவறுகளுக்காக, அதாவது படிக்க வேண்டிய காலத்தில் படிக்காமல் விட்டது, வேலை செய்யும் இடத்தில் கோபத்தை கட்டுப்படுத்த தெரியாமல் இருப்பது, நேர்மையாக நடக்காமல் இருப்பது, தெரியாத ஒரு பிசினஸை செய்து தோல்வி அடைவது, சம்பந்தமே இல்லாத ஒரு தொழிலை கையில் எடுத்து தொடர் பிரச்சனைகளை சந்திப்பது, செய்து கொண்டிருந்த பிஸ்னஸில் நஷ்டம் ஏற்படுவது, எப்பவோ விற்கப் போகும் இடத்தை வாங்கி போட்டுவிட்டு அதை இன்றே விற்க முடியாமல் குடும்பம் நடத்த திணறுவது, கல்லூரியில் கஷ்டப்பட்டு சேர்த்த தாய் தகப்பனின் கஷ்டங்களை தெரியாமல் சரியாக படிக்காமல் இருந்துவிட்டு கிடைத்த வாய்ப்பை உன் சோம்பேறித்தனத்தால் கைவிட்டுவிட்டு இத்தனை விஷயங்களும் நம்மால் தான் நடந்துவிட்டது என்பதை மறந்து அத்தனை விஷயங்களையும் தன்மேல்தான் என தெரிந்தும் மற்றவர்கள் மீது பழி போட்டுவிட்டு தான் தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் செயலில் இருந்து நீங்கள் வெளியே வந்தால்தான் உங்கள் வாழ்க்கை வளமாகும். என் வாழ்க்கை சூழலின் காரணகர்த்தா நான் தான். ஆலோசனை கேட்பது தப்பில்லை, ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்வதில் தவறில்லை. அப்போதுதான் சில வழிகள் கிடைக்கும். ஆனாலும் முடிவெடுத்தது நீதானே, செய்ய வேண்டும் என தீர்மானித்தது நீதானே. அப்போது அடுத்தவர்கள் எப்படி பொறுப்பாவார்கள் என சிந்தித்துப்பார். இதிலிருந்து மீள்வது என்பது வெகு சுலபமான விஷயம். இந்த பிரபஞ்சத்திடம் நீங்கள் பேசுங்கள். அதுவும் எப்போதுமே நேர்மறையான எண்ணத்துடன் சொல்லி பாருங்கள். என்னால் நடந்த தவற்றை நான் திருத்திக் கொண்டு விட்டேன். இனி நான் வலிமையான மனிதன். எனக்கு திறம்பட செயல்பட புது சக்தியை கொடு. உலகே, அது உன்னால் மட்டும்தான் முடியும். இனி என் மீது எனக்கிருக்கும் நம்பிக்கையை பலப்படுத்துவேன். கட்டாயம் ஜெயித்து காட்டுவேன். என்னால் முடியும். நான் துன்பத்தைக் கண்டு பயந்தோட மாட்டேன். என் குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்துவேன். ஏன் என்னால் மட்டும் சாதிக்க முடியாதா என பேச பேச அந்த பிரபஞ்சத்தின் காதுகளில் கேட்டு கேட்டு அதன் தாக்கம் அப்படியே நம்மை வந்து அடையும். அடுத்தவங்க மனசை எப்போதும் நீங்கள் கஷ்டப்படுத்தாதீங்க. நீங்கள் பேசும் வார்த்தைக்கும் நேரத்திற்கும் நிறைய கனெக்ஷன் உண்டு. நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கும் நேரத்திற்கும் நிறைய தொடர்பு உண்டு. அதனால் நாம் பேசுகிற சொல்லே நம்மையே வந்து சேரும். இது நிஜந்தாங்க. நாம் என்ன விதைக்கிறோமோ அது அறுவடை. அதுதான் நமக்கு உண்டான பலன். சொந்தங்களை, பந்தங்களை மற்றும் உள்ள மனிதர்களை மதிக்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் சொந்தங்களையும் பந்தங்களையும் மனிதர்களையும் மதிக்க தெரிஞ்சுக்கோங்க. வார்த்தைகளால் வசைப்பாடாதீங்க. தெரியாமல் சில பேர்கள் பேசினால் கூட தெரிந்திருந்தும் நீங்கள் அந்த தவறை செய்யாதீங்க. மற்றவர்களை மதிக்க தெரிந்தவர்கள் எப்போதுமே போற்றப்படுவார்கள். மற்றவர்களை
மதிக்கத் தெரிந்தவர்கள் எப்போதுமே போற்றப்படுவார்கள், வாழ்க்கையில் சிறந்து விளங்குவார்கள் என்பது துளி கூட சந்தேகமே இல்லை. வாழ்க்கை நம் கையில்தான். பலமும் நலமும் உன் நம்பிக்கையில்தான். உழைப்பும் உயர்வும் உன் கையில்தான். நன்றி.